அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி 2024-25 தேர்வில் வெற்றி பெற ஒரே வழி அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவால் வந்து பார்த்தினாக்கா பலனடையட்டும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தினாக்கா இப்போ பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நிறைய பேர். ஸோ அதில் தேர்வில் வெற்றி பெற ஒரே வழி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே வந்து பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும் அப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக அது கொஷின் மார்க். எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நம்ம ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்குமே தவிர நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணல. அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அது 1 மாதம் கழித்து வரட்டும், இல்லை 2 மந்த்து கழித்து வரட்டும், இல்லை ஒரு 5 மந்த் கழித்து வரட்டும். ஸோ வரும்போது வரட்டும். சப்போஸ் நம்ம படிக்க ஆரம்பிச்சணும், வரும்போது வரட்டும், நம்ம படிக்கணும் ரெகுலராக. படிச்சுட்டே இருந்தால் தான் வந்து பார்த்தினாக்கா என்றைக்கோ ஒரு நாள் வருது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தினாக்கா அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தினாக்கா பாஸ் பண்ண முடியும், போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் நம்ம அதையே ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ நம்ம படிக்கிறத வந்து பார்த்தினாக்கா லூஸ் பண்ணிடுறோம். சப்போஸ் இந்த மந்த்தோ இல்லை நெக்ஸ்ட் மந்த்தோ நமக்கு சடனாக நோட்டிஃபிகேஷன் வந்துடுது அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் எவ்வளோ நாள் இருக்கும்? ஒரு 60 டேஸ்லேருந்து ஒரு 90 டேஸ், மேக்ஸிமம் 90 டேஸ் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 90 டேஸில் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நமக்கு ஃபியர்னஸ் அதிகமாகிடும். ஸோ பதற்றம் அதிகமாகிட்டு நம்ம எதை படிக்கிறது, எதை படிக்காமல் விடுறது, ஸோ இதை படிக்கவே இல்லையே அப்படின்றது இதில் என்ன ஆகும்னா படித்ததெல்லாம் கூட மறந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்றது கேட்கணும். அதுதான் வந்து பார்த்தினாக்கா நல்ல விஷயமும் கூட. அட் த சேம் டைம் நம்ம வந்து பார்த்தினாக்கா ரெகுலராக படிச்சுட்டே இருக்கிறோமா அதையும் வந்து பார்த்தினாக்கா கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம். செகண்டு, நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்றோம், வேலை வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், அதுக்கான மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட இருக்கா? இது செகண்ட் ஒன். ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தினாக்கா ஏதோ ஒரு புக் வச்சுட்ருப்பாங்க, அவ்வளோதான், அந்த மெட்டீரியல் மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர்கிட்ட ஒரு 2-3 மெட்டீரியல் இருக்கும், அதில் எல்லாமே கவர் ஆகுமா அப்படின்றது அது கொஷின் மார்க். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தினாக்கா சரியான மெட்டீரியல் இருக்கா? நம்ம படிக்கிற சிலபஸ், நம்ம சப்ஜெக்டுடைய சிலபஸ் வந்து பார்த்தினாக்கா அதில் கவர் ஆகுமா? இதுக்கு முன்னாடி டிஆர்பி கொஷின்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணுங்கள், அந்த மெட்டீரியலில் இருந்து அந்த கொஷின்ஸ் வந்திருக்கா? ஏன்னா நம்ம ஏதோ ஒரு மெட்டீரியலை படிச்சுட்டு நான் நிறைய படித்தேன், ஆனால் போனால் எக்ஸாமில் ஒன்று கூட வரல, எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே சிலபஸ்குள்ளே தான் வரும். நம்ம அந்த கண்டென்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா ஒரு சில கோச்சிங் கிளாஸ் இருக்கும், அந்த கோச்சிங் கிளாஸில் நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க, சேல் பண்ணுவாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கோச்சிங் கிளாஸுடைய மெட்டீரியல்ஸை வந்து பார்த்தினாக்கா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2-3 மெட்டீரியல்ஸை நம்ம கம்பேர் பண்ணி படிக்கும்போது வந்து பார்த்தினாக்கா நம்ம ஈஸியாக வந்து பார்த்தினாக்கா அந்த கட் ஆஃப் மார்க்கில் உள்ள நம்ம வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது செகண்ட் விஷயம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தினாக்கா நோட்டிஃபிகேஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். செகண்ட் வந்து பார்த்தினாக்கா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தினா நம்மக்கிட்ட தரமான மெட்டீரியல் இருக்கா அப்படின்றத வந்து பார்த்தினாக்கா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது செகண்ட் விஷயம். தேர்டு, டெஸ்ட் பேட்ச். ஸோ டெஸ்ட் பேட்ச் எதுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்தினாக்கா டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது நம்ம காசு கட்டி ஒரு கோச்சிங் கிளாஸில் தான் ஜாயின் பண்ணணும்னு கிடையாது. ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போ ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கும், அவங்க ஒரு மெட்டீரியல் கொஷின் எடுப்பாங்க. ஸோ அதில் நிறைய ட்ராபேக் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் நம்ம படித்து அவங்ககிட்ட இருக்கிற டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணோம்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் நம்ம வந்து பார்த்தினாக்கா நம்ம ஒரு மெட்டீரியலில் படிப்போம், அவங்க ஒரு மெட்டீரியல் கொஷின் எடுப்பாங்க, நம்ம போய் டெஸ்ட் அட்டன் பண்ணால் நமக்கு 10 கொஷின் கூட தெரியாது. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 10 கொஷின் கூட தெரியாது, இல்லை ஒரு 20 கொஷின் 30 கொஷின் தான் நமக்கு தெரிஞ்ச கொஷினாக இருக்கும். ஐயோ நம்ம நிறையா படிக்கலையான்னு அப்படியே வெக்ஸில் போயிடும். ஸோ அப்போ டெஸ்ட் பேட்ச் வாங்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. அப்போ நீங்கள் படிக்கிற மெட்டீரியலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களே கொஷின் எடுங்க. நீங்களே கொஷின் எடுத்துகிட்டு ஒரு 1 வீக் கழித்து வந்து பார்த்தினாக்கா அதை எழுதி பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு கோச்சிங் கிளாஸுடைய அந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 110 கொஷின் மேஜர் இருக்குது, அப்போ 110 கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ ஏதோ ஒரு பர்டிகுலர் யூனிட் நீங்கள் வந்து பார்த்தினாக்கா படிச்சிருப்பீங்க, படித்ததெல்லாம் ஞாபகம் வருதா அப்படின்றத செக் பண்ணதுக்காக தான் அந்த டெஸ்ட் பேட்ச். அதே மாதிரி அந்த டெஸ்ட் பேட்சில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னன்னா
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டெண்ட் பண்ணுறீங்க. ஒரு 110 கொஷின் இருக்குது. இப்போ நானே கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பிக்காக கொஷின்ஸ் போடுறேன். ஒரு 20 கொஷின்ஸ் போடுறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா, அந்த கொஷின் வித் ஆன்சரை மட்டும் பார்த்துட்டு அமைதியாக விட்டுருவீங்க. ஆனால் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா, அந்த கொஷின் உங்கள் மெட்டீரியலில் இருக்கா? அதுக்கான ஆன்சர் சரியாக இருக்கான்னு நீங்கள் தேடுங்க. அப்போ தான் உங்கள் மெட்டீரியலில் அந்த கொஷின் இருக்கான்னு தெரியும். அந்த ஒரு கொஷினுக்கான ஆன்சர் தேடும்போது நீங்கள் இன்னும் ஒரு 2, 3 கொஷினுக்கான ஆன்சரை அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேடும்போது அது மறக்கவும் மறக்காது. அதே மாதிரி தான் ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு 110 கொஷின் இருக்குன்னா 110ல் ஒரு 40 கொஷின்ஸ் கரெக்ட் ஆகிட்டுருக்கு. மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ஆன்சர் நீங்களே தேடுங்க. அவங்க கொடுக்குற ஆன்சரை செக் பண்ணாதீங்க. நீங்களே அந்த கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் தேடும்போது, சார் டைம் எடுக்கும் சார், டைம் எடுக்கும். எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மைண்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் ஆகும். அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் ஆகும்போது நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணலாம். ஸோ இது அடுத்த விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். செகண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டீரியல்ஸு, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் பேட்ச். அப்போ ஃபோர்த்து ஒரு விஷயம் பார்ப்போம். ஃபோர்த்து உங்களுடைய சிலபஸ் வச்சுக்கிட்டு, உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா எந்த யூனிட்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வந்திருக்கு அப்ராக்சிமேட்டாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2014ல் ஒரு டிஆர்பி வந்திருக்கு, 16ல் ஒரு டிஆர்பி வந்திருக்கு, 19ல் ஒரு டிஆர்பி வந்திருக்கு, 21ல் ஒரு டிஆர்பி வந்திருக்குன்னா அப்போ ஒரு 4 கொஷின் பேப்பரை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள். அப்போ அனலைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிட்லேருந்து அதிகமான நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ 4 இயர்ஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்டிகுலர் யூனிட்டில் மட்டும் ஒரு 12, 13, 15 கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போது அந்த மாதிரி யூனிட்டை நம்ம சூஸ் பண்ணி படிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு யூனிட் நம்ம படிச்சிட்டோம். இதுலேருந்து கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா ஒரு 10லேருந்து 15 கொஷின்ஸ் வரும். அப்போ நான் 15 கொஷின்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ இதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணி படிக்க என்ன ஆகும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் 80 மார்க்குக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன், 100 மார்க்குக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர்த்து விஷயம். ஸோ அப்போ சிலபஸ் வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சுக்கிட்டு அப்போ தான் நமக்கு எந்த யூனிட்டில் அதிகமான கொஷின் வருது அப்படின்றது நமக்கு நல்லா தரோவாக தெரியும். அது மூலிமா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், போஸ்டிங் வாங்க முடியும். இது 4வது விஷயம். 5வது விஷயம் ரிப்பீட் ரிவிஷன். அது என்ன சார் ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னா, இப்போ ஒரு யூனிட்டை படிக்கிறீங்க. ஸோ நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன அப்படின்னா, ஒரு யூனிட்டை படிச்சிருப்போம். அந்த யூனிட்டை வந்து இப்போ அகைன் ரிவைஸ் பண்ணியிருப்போமா அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எப்போ எடுத்து ரிவைஸ் பண்ணுவோம்? இப்போது ஒரு மாதம் இல்லை 2 மாதம் கழித்து அந்த யூனிட்டை திரும்ப எடுத்து ரிவைஸ் பண்ணுவோம். பார்த்தா எல்லாம் புதுசாகவே இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ரிப்பீட் ரிவிஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாபிக் படிக்கிறீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா, நாளைக்கு நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இன்றைக்கி படித்த 5 பேஜை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த டே 3rd டே படிக்கும்போது ஃபஸ்ட்டு 2 டேஸ் படித்து அந்த 10 பேஜை ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு முறை படிக்கும்போது மட்டும்தான் 5 பேஜ் படிக்கிறதுக்கு 1 டே ஆகும். செகண்ட் டைம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 ஹவர்ஸ் இருந்தால் போதும். 3rd டைம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவர் இருந்தால் போதும். 4th டைம் படிக்கும்போது ஒரு 1/2 அன் ஹவர் இருந்தால் போதும். 5th டைம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். ஸோ அதுக்கு இன்னும் டைம் லோவாக தான் தேவைப்படும். இப்போ இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டட் ரிவிஷன் பண்ணும்போது ஒரே விஷயத்த நம்ம ஒரு 5 முறை பார்த்துருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது தெளிவாக மனசில் பதிவாயிட்டிருக்கும். நமக்கு மறக்கவும் மறக்காது. அந்த டாப்பிக்லேருந்து கொஷின் வந்தால் மிஸ்டேக்கும் ஆகாது. ஆனால் நம்ம இதை பண்ணாமல் நான் படிக்கிறேன்னு படிச்சுட்டே போயிட்டு எக்ஸாம் ஹாலில் உட்காந்தா படித்த மாதிரி இருக்கும். இந்த ஆன்சரா ஏவா பியா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்து நம்பர் ஆஃப் வேக்கண்ட். எவ்வளோ வேக்கண்ட் வரும் அப்படின்றது நம்ம நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கோம்.
எவ்வளோ வேக்கண்ட் வரும் அப்படின்றது நம்ம நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ வேக்கண்ட் வந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலையே வேணாம். ஏன்னா நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங். ஜென்ரலில் ஒரு போஸ்டிங் இருக்கா அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா நம்ம என்ன கம்யூனிட்டியாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நமக்கு போஸ்டிங் எங்கே கிடைக்கணும் அப்படின்னா ஜென்ரலில் கிடைக்கணும். அப்போ ஜென்ரல் அப்படின்றது எல்லா கம்யூனிட்டிலையும் அதில் வந்து வேணாக்கா காம்படிட் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தால் நமக்கு ஃபஸ்ட்டு போஸ்டிங் கிடைச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி உங்களுடைய மேஜரில் எவ்வளோ வந்திருக்கு ஃபஸ்ட் மார்க்? மேக்ஸிமம் ஒரு 100லிருந்து ஒரு 110, 120 வரைக்கும் இருக்கும். அவ்வளோதான் அந்த ஃபஸ்ட் மார்க். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த மார்க்கை எப்படி செக்யூர் பண்ணலாம், எப்படி ஸ்கோர் பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கு படிக்க ஆரம்பிங்க. நமக்கு ஒரு போஸ்டிங் இருந்தால் போதும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு போஸ்டிங் கண்டிப்பாக வரப்போகுது. ஆல்ரெடி நமக்கு லாஸ்ட்டாக கொடுத்த டிஆர்பி ஆனுவல் பிளானரில் 200 வேக்கன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ 200ல் ஒரு வேக்கண்ட்டு கண்டிப்பாக இருக்குமா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு? அப்போது படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிஆர்பி வந்துச்சுன்னா நமக்காக ஒரு வேக்கண்ட் இருக்குது. அந்த வேக்கண்ட்டு ஃபஸ்ட்டு வேக்கண்ட்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டு போஸ்டிங்காக இருக்கணும். நம்ம சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தவங்க அந்த ஸ்கூலை சூஸ் பண்ணணும். அடுத்தவங்க வேலைக்கு அந்த மற்ற போஸ்டிங்கே எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா மேஜர் சப்ஜெக்டில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 110 மார்க்குக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி எஜுகேஷன் அண்டு ஜிகேன்னு ஒன்று இருக்குது. எஜுகேஷனில் 30 மார்க் வரும், ஜிகேயில் 10 மார்க் வரும். ஆனால் இந்த ஜிகேயில் 10 மார்க் எடுக்கிறது ஈஸி. 10ல் வந்து பண்ணாக்கா ஒரு 7, 8 மார்க் எடுத்துடலாம் ஈஸியாக. நீங்கள் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் கோ த்ரூ சைட் பை சைட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா. ஆனால் இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆச்சுன்னா எஜுகேஷனில் எனக்கு மார்க்கே வர மாட்டேனுது, நான் என்ன தான் படித்தாலும் நான் படித்த இடத்துலேருந்து வரவே மாட்டேனுது, எங்கேருந்து கேட்குறாங்கன்னே தெரியல, நான் படித்த இடத்துலேருந்தே வரவே இல்லை, எந்த புக்கிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தா இது ஒரே விஷயத்த சொல்லி என்ன பண்ணுவோம்னா எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை படிக்கிறத விட்டுருவோம். அப்போது நம்ம படிக்காமல் விட்டுட்டா ஏதாவது ஒரு மார்க்காவது வருமானா வராது. நம்ம என்ன தான் அட்டன் பண்ணாலும் நம்ம மேஜரில் வந்து பார்த்தினாக்கா 70 மார்க் எடுத்துருவோம், இல்லை 75 மார்க் எடுத்துருவோம். சரிங்களா? அப்போ நமக்கு வந்து பார்த்தினாக்கா 100 மார்க் வேணும்னா இப்போ ஒரு 70லேருந்து 80 மார்க் எடுத்துடுறோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ மார்க்? 20 மார்க் இருக்குது. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் அண்ட் ஜிகேயில் நம்ம சைட் பை சைட் டெய்லி இப்போ மேஜருக்கு வந்து பார்த்தினாக்கா ஒரு 5 மணி நேரம் படிக்கிறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா எஜுகேஷன் அண்ட் ஜிகேக்கு 1 மணி நேரம் படிங்க. நீங்கள் ஏதோ ஒரு படிக்கிற ஒரு விஷயம் அதை வந்து பார்த்தினாக்கா ரிலேட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேரெக்டாக அதுதான் வரும்னு கிடையாது, அதை ரிலேட் பண்ணலாம், ஆன்சர் ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணலாம். அப்போ மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குன்னா இது வராது, இது வராது, இது வராது, அப்போ இது இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னாக்கா அதாவது இதுதான் வரும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக அந்த 40 கொஷின்ஸில் அதுலேயும் பர்டிகுலராக அந்த ஜிகே 30 கொஷின்ஸில் நமக்கு குறைஞ்சது ஒரு 15 கொஷின்ஸ் ரைட் ஆகும். அப்போ ஜிகேயில் வந்து பண்ணாக்கா ஒரு 10 கொஷினுக்கு ஒரு 8 கொஷின்னாலே இதில் ஒரு 15நாலே ஒரு 23, இதில் ஒரு 80நாலே நமக்கு எத்தனை வந்துருச்சு? 103 மார்க் வந்துடுச்சு. ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய லிஸ்ட்டு வந்து பண்ணாக்கா டாப் மார்க்லேயே வந்துடும், ஜென்ரல் கேட்டகரியிலே வந்துடும், நம்ம வந்து பண்ணாக்கா வேலை வாங்கிடலாம். அப்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, மெட்டீரியல்ஸ் அப்படின்றது. ஸோ காசு செலவு பண்ணுங்கள். ஸோ காசு செலவு பண்ணி டிஃப்ரெண்ட் கோச்சிங் கிளாஸோடைய மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கிங்க. உங்களுடைய மேஜரில் எந்த ஆத்தர் புக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கும் அந்த புக்கை வாங்கி படிங்க. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் மந்த் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி 50,000 ருபீஸ் கிட்ட வரும். 45லேருந்து 50,000 ருபீஸ் வரும். அப்போ அவ்வளோ சேலரி வருதுன்னா நம்ம அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு 10,000 வரைக்குமாவது செலவு பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நிறைய கோச்சிங் கிளாஸில் என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைன் கோச்சிங்கே வந்துடுச்சு. ஸோ நம்ம ஆஃப்லைன் டேரெக்டாக போய் தான் படிக்கணும்னு கிடையாது, வேலைக்கு போகிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேலைக்கு போகாத வீட்டில் இருக்கிறவங்க முடிஞ்சால் ஆஃப்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் கோச்சிங்கை ஜாயின் பண்ணிக்கிட்டு டெய்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோச்சிங் கிளாஸை யூஸ் பண்ணிக்கங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் ஒன்று கொடுப்பாங்க, இத்தனை நாளைக்குள்ளே இந்த யூனிட் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு. நம்ம ஆனால் வீட்டில் உட்காந்துருப்போம், எந்த கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ண மாட்டோம். ஆனால் நம்மளால் படிக்க முடியுமானா முடியாது. இதே நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20,000 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ மேக்ஸிமம் 20,000 வாங்குறாங்க, நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அது உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கோம், நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா படிப்போம். அந்த டேக்குள்ளே நம்ம அந்த சிலபஸை முடிப்போம். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. என்னுடைய அசம்ஷன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இயர் எண்டுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்பிக்கையாக படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இயருக்குள்ளே
அடுத்த இயர் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஸ்டார்ட் பண்ண உடனேயோ நம்ம வந்து பார்த்தினாக்கா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக ஜாயின் பண்ணலாம். ஸோ நம்பிக்கையோடு படிங்க. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.